தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை உள்பட 9 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், விவரங்கள். குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய இந்த 4 மாவட்டங்கள்ல மழை பெய்வதற்காக, இடிமின்னலுடன் மழை பெய்வதற்காகவும், அதே போல பாண்டிச்சேரி, கடலூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவள்ளூர், மயிலாடுதுறை, விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்துல தெரிவித்திருக்காரு. மற்றபடி தமிழகத்தின் ஏனைய பகுதிகளில் ஒரு ட்ரை வெதர் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் மிக முக்கியமான விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. நவம்பர் மாதத்துல கடந்த 150 ஆண்டுகள்ல இல்லாத வகையில இந்த எமோஜி இந்த காலநிலை மாற்றங்கள், அதே போல பல்வேறு காரணங்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த வெப்பமான நாட்களாக கடந்த 3 நாட்கள் 4 நாட்கள் இந்த நவம்பர் மாதத்துல பதிவாகி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதிகபட்சமாக வெப்பநிலையானது 35.5 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்கிறது 1ஆம் தேதியும். அதே போல இது இதுக்கு முன்னாடி 2019 35.1 டிகிரி செல்சியஸாக வெப்பம் பதிவாகி இருந்ததையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதே போல மதுரையிலையும் இந்த வெப்பம் அதிகமாக பதிவாகி இருக்கிறதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. வேலூர்லயும் அது இருக்கு, காரைக்கால்லையும் இந்த வெப்பம் அதிகமாக இருப்பதை பதிவு செய்திருக்காரு. வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ச்சியாக உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இது மையங்கள்லாம் கணிச்சிட்டு வருவதாக அவர் தெரிவித்திருக்காரு. இப்பொழுது பொறுத்தவரை இன்றைய தினத்துல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல பாண்டிச்சேரி, கடலூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவள்ளூர், மயிலாடுதுறை, விழுப்புரம் ஆகிய பகுதிகளிலேயும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.